வெல்கம் டு அவர் சேனல். சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காரைக்குடியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பர்மனெண்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 17/2/2025 ஆக்டிவில் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 18/3/2025 ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் காப்பி எதுவும் வந்து சென்ட் பண்ண தேவையில்லை, ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ 4 விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் 2 போஸ்ட் இருக்குது. அண்டர்சர்வ்ட் கேட்டகரியில் 1, எஸ்சி கேட்டகரியில் 1. சேலரி பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் கிடைக்கும். ஏஜ் லிமிட், அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. என்னென்ன கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் அப்படின்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். இது வந்து ஜென்ரல். ஸோ இதில் 4 வேக்கண்ட் இருக்குது. அன்ரிசர்வ்டில் 2, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 1, ஓபிசி நான் கிரீமி லேயரில் 1. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,900, அதுலேருந்து 63,200 வரைக்கும் கிடைக்கும். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இதில் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த போஸ்டிங்கில் 2 வேக்கண்ட் இருக்குது. அன்ரிசர்வ்டில் 1, ஓபிசியில் நான் கிரீமி லேயரில் 1. பே லெவல் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து சேம் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். இதுவும் வந்து ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்க்குரிய போஸ்ட்டு. ஸோ இதில் 2 போஸ்ட் இருக்குது. அண்டர்சர்வ்டுக்கு 1, எஸ்சிக்கு 1 இருக்குது. ஸோ பே லெவல் இதுக்கும் வந்து சேம் இந்த ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் ஜென்ரல், ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் 19,500லேருந்து 63,200 வரைக்கும் சேலரி கிடைக்கும். இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுமோ ஸோ எல்லாமே எல்லா சலுகைகளும் வந்து இதுக்கு பொருந்தும். அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம், பின்னாடி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் போத் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கும் நான் வந்து தகுதியானவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2 போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ ஃபீஸும் வந்து தனித்தனியாக பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் இதில் ஸ்டெனோகிராஃபர் தவிர ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணாலும், ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணாலோ, இல்லை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்க்கு அப்ளை பண்ணாலோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போதும். அந்த நீங்கள் 500 rupees பே பண்ணுற அமௌண்ட் மட்டுமே போதும். நீங்கள் அதை வச்சே 3 போஸ்டிங்க்கும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th +2 படிச்சிருக்கணும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்குரிய சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும். ஸ்டெனோகிராஃபருக்குரியதும் அந்த செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்க்குரியதும் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் தனியாக வந்து வைப்பாங்க. ஸோ இதில் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் பேஸ்டாக இருக்கலாம், இல்லைனா சிபிடியாக இருக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் மீடியம் ஆஃப் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து 10th +2 இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும். டைம் அலாட்மெண்ட் வந்து 2 hours இருக்கும். ஸோ ஸ்க்ரைப் வச்சு எழுதுனாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 hours 40 minutes வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான எக்ஸாம் இருக்கும், எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இது வந்து பார்ட் 1. இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 50 இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ 0.25 marks will be deducted for every rank answer. ஸோ செகண்ட் பார்ட்டில் ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின்ஸ், அதுக்கு 50 marks. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் 100 கொஸ்டின் இருக்கும், அதுக்கு 100 marks. ஸோ இதுக்குரிய சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்துக்காங்க. இது இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும் இந்த ஸ்டெனோகிராஃபி போஸ்ட்டுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி அப்படின்னா 65 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் அப்படின்னா 50 minutes வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதே மாதிரி செகண்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அதில் ஜென்ரல், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஜேஎஸ்ஏ ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சேம் தான், +2 10th +2 படிச்சிருக்கணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதே மாதிரி எக்ஸாம் நடக்கும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் OMR பேஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. மீடியம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து போத் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஸ்டாண்டர்ட் வந்து 10th +2 ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான எக்ஸாம் நடக்கும்னா, மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 இருக்கும். அதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 200, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு. இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அடுத்தது பார்ட் 2 இருக்கு இல்லையா, பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. அந்த பேப்பர் 2ல் மட்டும் நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்குது. அதில் சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 50 இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 150. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு. இதில் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதினாலும் அதுக்கு 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கு. ஸோ அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 50 இருக்கும், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 150. இதுக்கும் வந்து 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கு. ஸோ இதுக்குரிய சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன், நீங்கள் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சிஎஸ்ஆரில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ ஸோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் செலக்ட் ஆகிறவங்க, ஸோ பர்மனெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கனவோடு இருக்கிறவங்க இதை அட்டன் பண்ணுங்கள். சான்ஸ் கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் என்னென்ன நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு அப்ளை ஆன்லைன் ஒன்லி த்ரூ CSIR SICRI வெப்சைட். ஸோ இந்த சிக்ரி வெப்சைட் CSIR SICRI அப்படின்னு கூகுளில் பண்ணிங்கனாலே அதில் கிடைக்கும். ஸோ அதில் போயிட்டு அப்ளை ஆன்லைனில் நீங்கள் பண்ணிவிடுங்க. த லிங்க் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி அவைலபிள் ஆன் CSIR SICRI's வெப்சைட் ஃப்ரம் 17/2/2025 to 18/3/2025 5:30 PM. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும், நீங்கள் ஃபர்தராக வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதில் உங்களுக்கு தேவையோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் அந்த சிக்ரி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வெல் இன் அட்வான்ஸ். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணிடணும், வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் டேட் ஆர் டைம் டு அப்ளை. CSIR SICRI will not be responsible for non-submission of application form and or payment of application fee for any reason whatsoever. ஸோ எது இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாது, நீங்கள் தான் வந்து டைமிங்க்கு அப்ளை பண்ணிடணும். தென் கேண்டிடேட்ஸ் ஹாவ் டு ரெஜிஸ்டர் வித் அ வேலிட் இமெயில் அட்ரஸ் பை கிளிக்கிங் ஆன் த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன். ஸோ அதில் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பண்ணணும். அது வந்து அந்த லெஃப்ட் சைட் பேனலில் இருக்கும் இந்த சிஸ்டமில். Upon successful registration, candidates may log in the recruitment portal with the registration ID and the password to fill the online application form. ஸோ உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அக்சஸிங் அண்ட் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். Then candidates applying for more than one post have to register separately. தனித்தனியாக வந்து 2 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும் for each post and have to submit application for the post applied for by paying the required fee if applicable. ஸோ 2 போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் தனித்தனியாக பண்ணும்போது ஃபீஸ் வந்து தனித்தனியாக பே பண்ணணும். ஸோ அந்த 3 போஸ்ட்டுக்கும் ஒன்றா பண்ணும்போது ஒரு அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் இஸ் ரெக்வயர்ட் டு அப்லோட் எ ரீசன்ட், அது எப்படி இருக்கணும்னா நாட் மோர் தென் 3 months ஓல்டு. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து 3 monthsக்கு அப்புறம் இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி இருக்கணும். ஸ்கேனடு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இன் JPEG ஃபார்மேட். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு மொபைல்லே ஸ்கேன் பண்ணாலே JPEG ஃபார்மேட்டில் ஸ்கேன் ஆகும். இல்லை நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மேக்ஸிமம் சைஸ் வந்து 0.2 MB இருக்கிற மாதிரி சேவ் பண்ணி கொடுப்பாங்க. வித் இமேஜ் டைமென்ஷன் அபவுட் 300 பிக்சல்லேருந்து அந்த விட்த் வந்து 300 பிக்சல் இருக்கணும், 400 பிக்சல் வந்து ஹைட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் பி இன் கலர் வித் அ லைட் கலர் பேக்ரவுண்ட். ஸோ நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்தால் பெட்டர். ஸோ ஒயிட் இஸ் ப்ரிஃபரபிள். ஸோ அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க.
The face of the candidate should be straight and clear. ஸோ ஃபேஸ் வந்து சைடில் எங்கேயாவது திரும்பின மாதிரி இப்படி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி இருக்கணும், கிளியராக இருக்கணும். த ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி வித்தவுட் கேப், நீங்கள் கேப் போட்டுக்கூடாது, டார்க் கிளாஸ் வந்து போடக்கூடாது. அண்ட் போத் இயர்ஸ் ஷுட் பி விசிபிள், ரெண்டு காதும் வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து சைடில் கவர் ஆகும் அப்படிங்கிறது. த அப்ளிகேஷன் வித்தவுட் ஃபோட்டோகிராஃப் இஸ் லைபிள் டு ரிஜெக்டட் ஆஸ் இன்வேலிட். ஸோ இது சைன் நீங்கள் அதே மாதிரி பண்ணியிருக்கணும், ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு பர்மனன்ட் மார்க்கரோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸில் இருக்கணும், ஜேபக் ஃபார்மேட்டில். மேக்ஸிமம் வந்து 100 KB தான் இருக்கணும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அந்த சைஸ் ரீசைஸ் பண்ணும்போது 130 பிக்சல் வித்தும் 150 பிக்சல் ஹைட்டும் இருக்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். நெஃப்ட்டு, ஐஎம்பிஎஸ் இந்த மாதிரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நெட் பேங்கிங் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் த அப்ளிகேஷன் ஷுட் நாட் சென்ட் எனி ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் அட் திஸ் ஸ்டேஜ். நீங்கள் அனுப்ப தேவையில்லை. தே ஷுட் கீப் ஆர் ரிட்டைன் எ சாஃப்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் ஆர் கீப் எ பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆன்லைன் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அப்ளிகேஷன். நீங்கள் வந்து அது ஒரு கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எப்போ நீங்கள் வந்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்களோ நீங்கள் அப்போ வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொண்டு போகணும். ஹார்ட் காப்பி எப்போ கொண்டு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். As and when a candidate is shortlisted for proficiency test, he or she should be asked to submit signed hard copy of his or her application along with self-attested copy. Self-attested அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சைனை வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பியில் சைன் பண்ணியிருக்கணும், அதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப்-அட்டஸ்டட். Self-attested copies of all the certificates or documents uploaded by them in the online application form. Therefore, candidates are advised that at the time of submission of online application, they should fill the application form with utmost care. So, the பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். They should upload all certificates including mark sheets. ஸோ நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஷீட்டு, பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா பிஜி மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதோ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து வச்சு சப்மிட் பண்ணணும். அது இல்லாமல் கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா அது. அப்புறம் எலிஜிபிலிட்டி ஆஃப் க்ரைட்டீரியா வில் பி செக் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட்டட். ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்கில் டெஸ்ட் ப்ராசஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஜாப் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.